சார் போட்டோகிராஃபர் மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கிட்ஸோட வந்து பாருங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிக்கும். விஷுவலா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு த்ரில்லர் அண்ட் ஒரு புதுசான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து தாராளமா பார்க்கலாம் சார். சென்டிமெண்ட்டை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு அம்மாவோட ஆசையா அவரோட ஆசையா நினைச்சு அவர் பண்றாரு. அவங்க அம்மா அதுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ணு அப்படின்னு சொல்லி. அதை அவர் கரெக்டா எடுத்துட்டு போய் கொண்டு போய் அவங்க அம்மாவை தாண்டி அவரோட பர்சனல் ஆசையுமே அதுல வந்து அவர் சக்சஸ் பண்ணியிருக்காரு. அதான் சார், நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கு சார். நம்ம எதுவுமே கையில எதுவுமே பிளான் பண்ணி அவர் எதுவுமே எடுத்துட்டு போனதும் அவருக்கு நிலைக்கல. பட் ஃபைனலா என்னன்னா, எதுவுமே இல்லாம அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் நினைச்ச விஷயத்த பார்த்தாரா பார்க்கலையா, சக்சஸ் ஆச்சா இல்லைன்றத அழகா காமிச்சிருக்காங்க. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? ஆக்சுவலா வந்து இந்த படத்துல ஃபைனலா எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் இல்ல சார், அது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷனா நான் அது எதிர்பார்த்தது தான். நம்மளுக்கு காடுனா வந்து சிறுத்தை, புலி, பாம்பு இதெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. எனக்கு அதை தாண்டி அவர் அந்த பசி பட்னியில ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, தண்ணி கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் செம்ம சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அம்மா சென்டிமெண்ட் காட்டுக்கு போனாரு, தரமா இருந்துச்சு ப்ரோ. புரியல ப்ரோ? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. 4 நாள் சாப்பிடாம ஒரு காட்டுக்குள்ள சர்வே பண்றதுல ரொம்ப கஷ்டம் ப்ரோ. புரியல ப்ரோ? தண்ணி கூட இல்லை ப்ரோ. அனிமல்ஸு அதெல்லாம் நிறைய வந்துச்சு. சென்டிமெண்ட்லாம் நிறைய செம்மையா நடிச்சிருந்தாரு ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. அதில் ஃபாரஸ்ட் உள்ள அம்மா சென்டிமெண்ட் தான் சூப்பராக இருந்துச்சு. புரியல? மூவி நல்லா இருந்தது. ஆக்சுவலா மார்னிங் தான் வந்து ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு மூவி வந்திருக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் வந்திருந்தேன். பட் எங்கேஜ்டா இருந்தது. மூவி ஃபுல்லாவே எங்கேஜ்டா இருந்தது. எங்கேயும் போர்லாம் அடிக்கல. நல்லா இருக்கு. அது அதான் ஒரு இல்யூஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபில ஃபேஷன் இருக்க ஒரு பர்சன் அது என்ன பண்றாங்க அப்படின்றது தான் மூவி. இல்ல அந்த ஃபாரஸ்ட்ல அது என்ன அந்த இது கிடைக்குமோ அதை வந்து அவர் சாப்பிடுற மாதிரி நீங்க மூவி பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. அம்மாவை நடிச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. கம்பேர்ட் டு ஹீரோயின் அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க. கரெக்ட். அம்மாவுக்காக தான், அதான் அம்மாவோட அந்த விஷனை வந்து இது பண்றதுக்காக தான் அவர் வந்து அந்த ஃபாரஸ்ட்ல அந்த ட்ரீயை தேடி போறாரு. மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. படத்துல வந்து அவனோட பேஷனை ஃபாலோ பண்ணி போறானா, அதுதானா காது. அவங்க அம்மாக்காக போறான், அவ்வளவுதானா. ஓகேண்ணா, நல்லா இருக்குண்ணா. டெபியூட் ஆக்டர் தானே அவர். நல்லா தான் நான் பண்ணியிருக்காரு. எனக்கு கேட்டா ஹீரோயின் படத்துக்கு தேவையே இல்லாத மாதிரி தான் இருக்கு. சும்மா ஒரு 4-5 சீன் வராங்க, அவ்வளவுதான். மற்றபடி தேவையே இல்லை. ஓகேண்ணா, ரொம்ப சவுண்ட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா தானே இருக்கு. அந்த சிறுத்தை வந்த சீன் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு. நல்ல பிக்சரிஸ்டா இருக்கு, நல்ல சினிக்கா இருக்கு, பிக்சரிஸ்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, போதுமான அளவு பண்ணியிருக்காரு.